ட்ரிபிள் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு அரை தூக்கத்துல எந்திரிச்சு வெளியே வந்து பாக்குறேன். அண்ணன் நம்ம வீட்டுக்கு என்ட்ரி கொடுத்துருக்காரு. அப்புறம் நான் அண்ணன் போயிட்டு அண்ணன் ஏற்கனவே நம்ம வீட்டுல 2 பேர் இருக்காங்க, அவங்க மட்டும் உங்களை பார்த்தாங்கன்னா உங்களை முடிச்சு விட்டுருவாங்க, ஒழுங்கா ஓடி போய் உசுர காப்பாத்தீங்கன்னு அறிவுரை சொல்லிட்டு ஜிம்மு கிளம்பிட்டேன். நேரா ஜிம்முக்கு வந்து வார்ம் பண்ணிட்டு இன்னைக்கு லெக் டேங்கறனால மசிலப்புக்கு ஆன் ஸ்டாண்டுக்கு விடுமுறை விட்டுட்டு உயரமா வளர்ற முயற்சியில ஒரு நிமிஷம் தொங்கலை போட்டு ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிட்டேன். நண்பர்களே, ஒரு சின்ன செய்தி. திருவிழாவுக்கு காது குத்தி கெடா வெட்டுறோம்னு அத்தை மாமாட்ட இருந்து அழைப்பு வந்திருக்குது. ஞாயிறு டு புதன் 4 நாள் திருவிழாவா. நாளைக்கு மதியம்லாம் ஊருக்கு கிளம்பிடுவேன். திருவிழானா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப பாட்டு சத்தமா இருக்கும். அதை எடிட் பண்றது ரொம்ப கஷ்டம். ட்ரை பண்றேன், முடியலன்னா பாத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு கதைக்கு வருவோம். ஒர்க் அவுட் முடிச்சு ஜிம்ல இருந்து கிளம்பி எனர்ஜிக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். மாமா மறிச்சு டீ வாங்கிட்டு வாடான்ட்டாரு. மாமா சொல்லி நம்மளால மறக்க முடியுமா? வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா நம்ம ஊர் பஸ் இப்பதான் போச்சுங்கிறாங்க. ரைட்ரா, இன்னைக்கு 1 கிலோமீட்டர் நடராஜா சர்வீஸ் தான். வருத்தத்தோட வேற பஸ்ல ஏறினா தலைவன் பாட்டை போட்டு குதூகலமாக்கிட்டாங்க. இறங்கி நடக்க ஆரம்பிக்கிற நம்ம நேரத்துக்கு அண்ணன் வந்துட்டாரு. அப்பா தப்புச்சண்டா சாமின்னு அவர் கூட வீட்டுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நேத்தே உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் நம்ம ஊர்ல கபடி மேட்ச்னு. அதை பார்க்கலாம் கிரவுண்டுக்கு போனா அடிக்கிற வெயில சாயங்காலமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ட்டாங்க. நான் அங்க இருக்க செட்லயே உட்காந்து எங்க ஊர் வருங்கால தூண்களோட ஸ்பீச்சை போட்டுட்டு இருக்கேன். பின்னாடி ஒருத்தவன 3 பேர் சுத்து போட்டு குத்திட்டு இருக்காங்க. ஒரு வழி அவங்களை தேக்கி விட்டு சமாதான புறா பார்க்க விட்டு வீட்டுக்கு வந்து குளியில போட்டேன். மதிய வேற சாப்பிடலையா, லைட்டா பசி எடுத்துருச்சு. நேரா ஜூஸ் கடைக்கு போய் ஃப்ரூட் மிக்சர் ஒன்று வாங்கிட்டு வந்து நாளைக்கு ஊருக்கு போறதுக்கு என்னென்ன ட்ரெஸ் எடுத்துட்டு போறோம்னு யோசனை போட்டுட்டு பொறுமையா குடிச்சேன். சரி, ஓகே. அப்படியே இன்னைக்கு எடிட்டிங் முடிச்சலான்ட்டு ஸ்பாட்டுக்கு போனா நம்ம காப்பாத்திர பயில்கள் நல்லா ஓடுற அளவுக்கு கலந்துட்டாங்க. அவங்களை பார்த்துட்டு இன்னைக்கு எடிட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கிரவுண்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு வீடியோல ஒரே வார்த்தையை அதிக டைம் யூஸ் பண்ண மாதிரி ஃபீலா இருக்கு. சரி, பாத்துக்கலாம். கபடி மேட்சை பார்த்துட்டு 12:30 ஆயிடுச்சு படுக்க. நீங்க ஒரு ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நம்ம நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். பை.